இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்றது வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்றது இது என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் உண்டு பண்ணும்? இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டாலர் வந்து 87 ரூபா 25 பைசா. இப்போ வந்து ட்ரம்ப் எலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரௌண்ட் 85 ருபீஸ் தான் இருந்தது. 84லேருந்து கடகடன்னு இப்போ 87 ரூபா வந்துருச்சு. ஸோ 2.5 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குட் நம்பர். இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட்டு அப்படின்னதுன்னா, இந்த 87 வந்து 89 இது பெட்ரோல் மாதிரி 100 ரூபாயை தொட்டுடுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் வருது. 89 வரையும் ருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ருப்பி வெர்சஸ் டாலர் வந்து கண்டிப்பாக கீழே வரதுக்கான சான்சஸ் தான் வந்து நிறைய இருக்குது. 1980வது வருஷம் ஒரு டாலருக்கு வந்து 8 ரூபா. 2000வது வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு டாலர் வந்து 48 ரூபா. லாஸ்ட் 20 வருஷத்துலேயே 6 மடங்கு ஆயிருக்கு. அடுத்த 5 வருஷத்துல ஈஸியாக டாலர் வந்து 100 ரூபாய் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? கரெக்ட். ஏன்னா 20 வருஷத்துல 6 மடங்கு ஆயிருக்கும் போது அடுத்த 5 வருஷத்துல டபுள் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ப்ரொஜெக்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா 2000வது வருஷத்தில் 48 ரூபா சொன்னேன் இல்லையா, அது வந்து 2011வது வருஷம் 45 ரூபா வந்துச்சு. இந்தியா வந்து 2001 வந்து மன்மோகன் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தது ஓப்பன் பண்ணிட்டாங்க எக்கானமி. யார் வேணாலும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் மேக் இன் இந்தியா, அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கேயே பண்ணுங்க. அப்போ மோர் அண்ட் மோர் மேனுஃபேக்சரிங் இங்கேயே நடக்குது. இங்கேயே வந்து அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ருப்பி எகெயின்ஸ்ட் டாலர் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய. அப்போது அந்த டாலர் வேல்யூ 100 டச் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக எப்போ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு? சப்போஸ் அது ஒரு 60 வந்துட்டு வருது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 வருஷமாக தான் ஆகும். சரி, இப்போ இந்த டாலர் வேல்யூ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன? குறிப்பாக வந்து ஒரு காமன் மேன் வியூவில் நம்ம பார்க்கும்போது சரி அது ஏறுது இறங்குது அதனால் எனக்கு என்ன அப்படிங்கும்போது டைரெக்டாக இது எங்கெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுது? ஒரு சைடில் வந்து இப்போ பயங்கரமாக கம்மியாச்சு அப்படின்னதாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ரொம்ப கம்மியாக தான் வந்து வரும். அதனால் அதே சமயத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுனாலும் கஷ்டம். அதனால் இது வந்து காமன் மேன் இருக்குங்க இல்லையா, நம்ம வந்து வி ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு எனிதிங். அது வந்து பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. வணக்கம் சார். வணக்கம் சார், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படின்றது வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்றது இது என்ன மாதிரியான இம்பேக்ட்ஸ் உண்டு பண்ணும் சார்? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு டாலர் வந்து 87 ரூபா 25 பைசா. ஓகேங்களா? இப்போ வந்து ட்ரம்ப் எலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரவுண்ட் 85 ருபீஸ் தான் இருந்தது. 84 to 85 ருபீஸ் இருந்தது. 84லேருந்து கடகடன்னு இப்போ 87 ரூபா வந்துருச்சு. ஸோ 2.5 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ குட் நம்பர். ஓகேங்களா? அது வந்து என்ன ஆயிருக்குன்னா இன் அ மேட்ரு ஆஃப் 1 மந்தில் வந்து வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு டவுட்டு அப்படின்னதுன்னா, இந்த 87 வந்து 89 இது பெட்ரோல் மாதிரி 100 ரூபாயை தொட்டுடுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணம் வருது. ஓகேங்களா? இப்போ வந்து வாய்ப்பு உண்டா சார்? என்ன அது இப்போதைக்கு வராது. ஓகே, நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து வராது அப்படின்ட்டு சும்மா ஜோசியம் மாதிரி நான் சொல்லலை. ஏன் வராதுங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ வந்து என்னென்னா 87.5 இருக்கு இல்லையா, எகெயின் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிங்கன்னா டெக்னிக்கல் சார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 89 வரையும் ருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ருப்பி வெர்சஸ் டாலர் வந்து கண்டிப்பாக கீழே வரதுக்கான சான்சஸ் தான் வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒன்று. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதா இருந்ததுன்னா, எப்போதுமே வென்எவர் வி ஆர் ஜட்ஜிங் அபவுட் த ஃப்யூச்சர், புரியுதுங்களா? ஃப்யூச்சரில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்காமனு ஃப்யூச்சரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பாஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னதா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் அது அந்த நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்க்கலாம். புரியுதுங்களா?
இப்போ வந்து என்னென்னா 1980 வருஷம் ஓகேங்களா, ஒரு டாலருக்கு வந்து 8 ரூபா. ஒரு டாலருக்கு எவ்வளோ ரூபா? 8 ரூபா. எப்போ? 1980. 2000வது வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஒரு டாலர் வந்து 48 ரூபா. எவ்வளோ மடங்காயிருக்கு? 20 வருஷத்தில் 6 மடங்காயிருக்கு. அப்போ 2000வது வருஷத்தில் நீங்கள் இப்போ இந்த கான்வர்சேஷன் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளிட்டு போனோம் அப்படின்னதுன்னா அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? லாஸ்ட்டு 20 வருஷத்துலேயே 6 மடங்கு ஆயிருக்கு. ஓகே, அடுத்த 5 வருஷத்தில் அல்லது 5 வருஷத்தில் ஈஸியாக டாலர் வந்து 100 ரூபாய் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோமா மாட்டோமா? ஏன்னா 20 வருஷத்தில் 6 மடங்கு ஆயிருக்கும்போது அடுத்த 5 வருஷத்தில் டபுள் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ப்ரொஜெக்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னா 2000வது வருஷத்தில் 48 ரூபா சொன்னேன் இல்லையா, அது வந்து 2011வது வருஷம் 45 ரூபா வந்துருச்சு. 11 இயர்ஸில் என்னென்னா ருப்பி எகெயின்ஸ்ட் டாலர் ஏறலை. ஆனால் நான் என்ன சார் அப்படியே இருந்ததான்னா அப்படி கிடையாது. 48 வந்து நடுவில் 50 போச்சு, கொஞ்சம் கீழே வந்தது. பட் என்னென்னா பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ வென் வி ஆர் மெஷரிங் 2 பாயிண்ட்ஸ், ஸோ 2000 பார்க்குறோம், 2011 பார்க்குறோம். அந்த 11 வருஷத்தில் இந்த 48 என்ன ஆயிடுச்சுன்னா 45 ரூபாய் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னாச்சு? 11வது வருஷம் அது. இன்றைக்கி வந்து வி ஆர் இன் 2025. அப்போ இந்த 45 இந்த 11 வருஷத்தில் தான் டபுளே ஆகுது. 87 கிட்ட வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ 14 வருஷம் ஆயிருக்கு. 2011லேருந்து 2025 14 வருஷத்தில் தான் வந்து இட் இஸ் கோயிங் டு டபுள். ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம், ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து 2001 வந்து என்ன ஆச்சுன்னதுன்னா, மன்மோகன் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தது. ஓப்பன் பண்ணிட்டாங்க எக்கானமி, யார் வேணாலும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ருப்பி ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, மேக் இன் இண்டியா, அதாவது எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கேயே பண்ணுங்கள். இப்போ வந்து ஐஃபோன் 25% ஆஃப் த ஐஃபோன் இஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா. புரியுதுங்களா? அப்போ மோர் அண்ட் மோர் மேனுஃபேக்சரிங் இங்கேயே நடக்குது. இங்கேயே வந்து அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நம்ம ருப்பி வந்து காசை கொடுத்து கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி வாங்கி இந்த விஷயம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் PLI அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், யார் யாரெல்லாம் இங்கேயே நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து 5%, 10% இந்த மாதிரியான நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் தராங்க. ஸோ இனவே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் என்கரேஜிங் பீப்புள் டு டூ எவ்ரி திங் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய காரியம். அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய கண்ட்ரி வந்து டாலர்லாம் டினாமினேஷன்லாம் வேண்டாம், உங்கள் கரன்சியை கொடுங்க, அதிலேயே நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. உதாரணத்துக்கு வந்து ரஷ்யாவில் வந்து நம்ம வாங்கக்கூடிய ஆயில். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன அப்படின்னதுன்னா, ருப்பி எகெயின்ஸ்ட் டாலர் கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ என்னுடைய சர்க்கிளில் நான் இன்ட்ராக்ட் பண்ணி இதெல்லாம் கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து 90 ருபீஸ் இருக்கிறது வந்து 60 ருபீஸ் வரையும் வரலாம், 87 இருக்கிறது வந்து 60 வரையும் வரலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து 60 வரலாம் அப்படின்னதுன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. சும்மா அவருக்கு ஏதோ வாயில் வந்து அதை அடிச்சு விட்றாரு அப்படின்னு சொல்லலாம். வாயில் வந்து அடிச்சு விடல. இப்போ என்னென்னா ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதாவது 2000 to 2011 இந்தியா வந்து ஒரு பெரிய இது கிடையாது. அந்த பீரியட்லேயே நம்மளால் வந்து அந்த டாலரை வந்து ஹோல்டு பண்ண முடிஞ்சுது அப்படின்னதுன்னா ஏன் வந்து 60 வந்து வரக்கூடாது? ஓகேங்களா? அதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ என்னுடைய ரீடிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ருப்பி வெர்சஸ் டாலர் அது வந்து கம்மியாகிறதுக்கான, நம்மளுடைய ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான இது வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எது ஒன்றாலும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணிடலாம். அதனால் எந்த ஒரு விஷயமும் நான் வந்து அடித்து விட முடியாது, பொய் சொல்ல முடியாது. ஏன்னா பீப்புள் வில் ஆல்வேஸ் வெரிஃபை. ஸோ கன்சிடரிங் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதாக இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா,
பாருங்கள், முன்னாடி நம்ம நிறைய பொருள் வந்து யாராவது ஃபாரினில் போனால் ஃபாரின்லேருந்து வராங்க, அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? இன்றைக்கி அவ்வளோவா சொல்கிறோமா? ரொம்ப கம்மி. கரெக்டாக எல்லாமே இங்கேயே ஆல்மோஸ்ட் எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அந்த டிஃப்ரென்ஸும் வந்து பெருசாக இல்லை. ஸோ அந்த ஃபாரின் மோகம் அப்படிங்கிறது நிறையவே வந்து இன்றைக்கி கம்மியாயிடுச்சு. எஸ்பெஷலி ஆன் பையிங் திங்ஸ் ஃப்ரம் இது. ஃபாரின் போகிறவங்களுடைய மோகம் இருக்குது, பட் அங்கேருந்து வாங்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எஸ் சரி. இப்போ இந்த ஒரு கேல்குலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திரும்ப டிக்ரீஸ் ஆகும், இதில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது அந்த டாலர் வேல்யூ 100 டச் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக எப்போ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு? இல்லைங்க, என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, இந்த மாதிரி இப்போ சப்போஸ் அது ஒரு 60 வந்துட்டு வருது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 வருஷமாவது ஆகும், இஃப் நாட் மோர். நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த 60 விட்டுடுங்க, 60 ஆலைன்னா கூட நான் முன்னாடி ஒரு 11 வருஷத்தில் 48லேருந்து 45 11 வருஷத்தில் இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய 87 ஆர் 90 வச்சுங்க. அந்த 90லேருந்து இன்னும் நெக்ஸ்ட் 11 இயர்ஸ்க்கு வந்து சேம் 90 இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இல்லையே. ஸோ என்னை பொறுத்தவரையும் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 100 வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் என்னுடைய வியூ. சரி, இப்போ இந்த டாலர் வேல்யூ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன? குறிப்பாக வந்து ஒரு காமன் மேன் வியூவில் நம்ம பார்க்கும்போது சரி அது ஏறுது இறங்குது அதனால் எனக்கு என்ன அப்படிங்கும்போது டைரெக்டாக இது எங்கெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுது சார்? குட் கொஷின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இப்போ நிறைய விஷயங்கள் இந்தியா வந்து சாஃப்ட்வேர் வந்து நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நிறைய டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து நிறைய எக்ஸ்போர்ட். இப்போ அந்த சாஃப்ட்வேர், டெக்ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய நம்ம எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதுக்கு நம்மளுடைய டாலர் எகெயின்ஸ்ட் ருப்பி வந்து கூட இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து லாபம். சப்போஸ் இன்றைக்கி 80 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க, 80 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, முடிச்சு வரும்போது அதுவே ஒரு 88 ரூபா வச்சுங்க. 10% வந்து ஜஸ்ட்டு இந்த கரன்சினாலேயே அவங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? அது மாதிரி இப்படி மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னதுனா இப்போ அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம். ஓகே, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாமும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் பையனை வந்து யூஎஸில் படிக்க வைக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸில் படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். கரெக்டுங்களா? இப்போ வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு 25 lakhs மினிமம் அங்கே 25 லட்ச ரூபாலாம் சாதாரணம். நீங்கள் இங்கேருந்து படிக்க வைக்கணும்னா 25 லட்ச ரூபா நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னதுனா நெக்ஸ்ட் இயர் நம்மளுடைய ருப்பி வந்து ஒரு 10% விழுந்ததுன்னா நீங்கள் 27 லட்சம் அல்லது 28 லட்சம் 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். சரி, 25 லட்சங்கிறதே பெரிய அமௌண்ட்டு. அதில் இன்னொரு 3 லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இது வந்து ஒன்று. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய அங்கே இருக்கக்கூடிய சில பொருள்லாம் வாங்குகிறோம் அல்லது அங்கேருந்து சில விஷயத்தை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போல்லாம் வந்து எகெயின்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த ரெண்டுத்துக்கும் கவர்மெண்ட் வந்து அதை மேனேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். புரியுதுங்களா? அதனால் ஒரு சைடில் வந்து இப்போ பயங்கரமாக கம்மியாச்சு அப்படின்னதா இருந்ததுன்னா இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியதில் ரொம்ப கம்மியாக தான் வந்து வரும். புரியுதுங்களா? அதனால் அதே சமயத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுனாலும் கஷ்டம். அதனால் இது வந்து காமன் மேன் இருக்குங்க இல்லையா, நம்ம வந்து வி ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு எனிதிங். அது வந்து பெருசாக நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. பீப்புள் ஹூ ஆர் இன் டு த பிஸ்னஸ் டீலிங் வித் US டாலர் ஆர் பர்சன் ஹூ ஆர் சென்டிங் தேர் கிட்ஸ் டு த இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ ஆமாம், மேஜர் ரோல் வந்து சாஃப்ட்வேர் பக்கம்தான் இருக்கும். சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, நிறைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமும் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்போது ஒரு பையன் வந்து அங்கே வேலையில் இருக்கார் அப்படின்னா இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அது லாபம் தான். கண்டிப்பாக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெஃபினட்டாக. ஓகே, ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து இன்னும் கூட கொடுக்க முடியும். அவர் என்ன பண்ணுவார், போன மாதம் 10,000 ரூபாய் தான் கொடுத்தாருன்னா இப்போ அதே டாலர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். ஆனால் இந்த தடவை 11,000 ரூபா கிடைக்கும். சரி, இது வந்து ஒன்று. பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா மெயினாக இந்த க்ரோத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா US உடைய இன்ஃப்ளேஷன் அண்டு நம்மளுடைய இன்ஃப்ளேஷன். இப்போ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து அரௌண்ட் 6% கிட்ட இருக்கும். US வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3%. ஸோ நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா ருப்பி வந்து ஆவரேஜாக ஒரு 3% வந்து வீழ்ச்சி அடையும் அதை மீட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு தியரி. ஆனால் அந்த தியரி இன்றைக்கி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பெட்டர்மெண்ட் வந்துட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பார்ட்டில் என்ன சொல்கிறீங்க, டாலரோட
எகெயின்ஸ்டு ருப்பி வந்து நிறைய விழுந்திருக்குன்னு. பட் இது வந்து ஒரு பார்வை. இன்னொரு பார்வை வந்து டாலர் எகெயின்ஸ்ட் எவ்ரி அதர் கண்ட்ரியுடைய கரன்சி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம விழுந்தது வந்து லெஸ் கம்பேர்ட் டு த அதர் கண்ட்ரிஸ். அப்படி பார்த்தோன்னா நம்ம வந்து வி ஆர் ஸ்டில் இன் த ஸ்வீட் ஸ்பாட். அகைன் ஒரு காமன் கொஸ்டின் சார். இப்போ வந்து ட்ரம்ப் அங்கே வந்து வந்தது பிறகு நிறைய கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டாலாம் அவங்க ரூல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதனால ஃபினான்ஸ் பேஸ்டாக நமக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்றது உண்டா? இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார் என்னங்கிறது நோபடி நோஸ். அவருக்கே தெரியாது அவர் எப்படி. விஜய் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் ஒரு தடவை டிசைட் பண்ணிட்டேன்னா நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரம்ப்புடைய பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது ஒன்று. பட் அட் த சேம் டைம் ட்ரம்ப் வந்து என்னென்னா ஹீஸ் அ ஷூட் பிஸ்னஸ் மேன், புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து மெயினாக ஒரு யூஎஸை வந்து நல்லா தூக்கி நிறுத்தணும். யூஎஸை வந்து இன்னும் பெரிய, ஏற்கனவே யூஎஸ் வந்து ரொம்ப எல்லாருமே அப்படி அண்ணாந்து பார்க்குற நிலைமையில தான் வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து இந்த பட்ஜெட்லேயே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னதுன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாரின் கார்ஸ் பைக்குக்கெலாம் வந்து இது கம்மி பண்ணியிருக்காங்க, அந்த டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபாரின் கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50 லட்ச ரூபா காருன்னா இந்தியாவுக்கு வரும்போது நம்ம 1 கோடி ரூபா கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிறைய டேக்ஸ் போட்டு எங்களுடைய இதை வந்து ரொம்ப வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் அது ஒரு சட்டிலாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இட் இஸ் பாசிபிள். என்ன அப்படின்னதா இருந்ததுன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா யூஎஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விழறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவர் சில இதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க வெளில அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவும் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் இருக்கும். பட் நம்ம வந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், சரி டெஃபினட்டாக சவால் இருக்கும். பட் நான் என்னை பொறுத்தவரையும் ரொம்ப பெருசாக அது இருக்காது. இப்போ இந்த மந்த்து வந்து மிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இஸ் கோயிங் டு மீட் ட்ரம்ப்பு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருக்குது சோஃபார். அதனால வந்து நம்மளை வந்து ரொம்ப டெஃபினட்டாக தெர் வில் பி சம் இம்பேக்ட். அது என்னன்னு தெரியல, பட் ரொம்ப பெருசாக பாதிக்காதுன்னு தான் என்னுடைய வியூ. நன்றி சார். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.